41 பேர் செத்து விட்டான், 41 பேர் செத்து விட்டாங்க. இல்லை, 43 பேர் செத்துக்கிறான். 2 கர்ப்பிணி பெண், 8 மாத கர்ப்பிணியின் வயிற்றில இருந்த சிசு, அந்த சிசுவின் மேலே 7 பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து செத்துக்கிறது. 43 பேர் இறந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? 4 வயது குழந்தை இறந்து போச்சு. எப்படி? மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்திலிருந்து மேலே விழுந்தவன் 4 வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிற்றிலிருந்து குடல் வெளியே வந்து அவருடைய கண் மொழி பிதுங்கி செத்து போயிட்டாடா, செத்து போயிட்டாடா. I think this is the right time to destroy these 2 furnitures. ஆட்டோ கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி தலைப்புக்கும் கடைசியாக இவங்க பேசுகிற பேச்சுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. கரூர்ல நடந்த இந்த துயர் சம்பவத்தை பத்தி நம்மளுடைய தமிழக அரசுடைய காவல்துறை விசாரணைக்கு இது வருதுன்னு வச்சுக்கோமே. தமிழக அரசு காவல்துறை விசாரணைக்கு வரும்பொழுது அது திமுகவை மீறி அவர்கள் விசாரணை நடத்துவார்களா? ஒரு ஆணையம் அமைச்சு அருணா ஜெகதீசன் தலைமையில் நடந்துட்டு இருக்கு. அதாவது தமிழக அரசால் முன்னெடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் திமுகவுடைய தலையீடு இல்லாமல் நடத்தப்படுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஓட்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. இந்த கேஸுக்கு சிபிஐ விசாரணை தான், வேற யார் எதையுமே நோக்கி நீங்க நடத்த முடியாது. சிபிஐ விசாரணை நோக்கி தான் நடத்த முடியும். இது விஜய் கேட்டாலும் சரி, விஜய் இல்ல 41 மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களே எதை கேட்பாங்க? இப்ப சிபிஐ முழு சுதந்திரத்தோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பான்னு கேட்டா கண்டிப்பா நான் சொல்லுவேன் இல்ல. அது எப்படி இங்க காவல்துறையுடைய குடிமை வந்து தமிழகத்துடைய ஆளும் கட்சியிடம் இருக்கிறதோ, அதே போல சிபிஐயோட குடிமை வந்து மத்திய அரசு மோடி அமித்ஷா கீழ இருக்கும். மோடி அமித்ஷா கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது மோடி அமித்ஷா கீழ இருக்கும். நாளைக்கு ராகுல் காந்தி கவர்மெண்ட் ரன் பண்ணா அவருக்கு கீழ இருக்கும். அதாவது மத்திய அரசு யார் கட்டுப்பாட்டில் இருக்கோ அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதுதான் சிபிஐ. புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. பஸ் அவங்க முடிவெடுக்கிறது. அப்ப இந்த இடத்துல விஜய்க்கு வந்து வேற வழி இல்ல. ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல போய் மாட்டிக்கிட்டாரு. தனது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கரிசனம் காட்டினால்தான் விஜய்க்கு இனி கரிசனம். நக்கலுன்னு ஆயிடுச்சு. நான் நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். இது தனிப்பட்ட கேஸ். இது இப்ப அவர் என்ன தான் ஜெயிலுக்கு போக கூடாது அப்படின்னா அவர் இந்த விசாரணைக்குள்ள அவரால் நம்பிக்கை வைக்க முடியாது. இந்த இடத்துல மாநில உரிமை அப்படின்னா நீங்க பேசுறீங்க, மாநில உரிமைக்கு இங்க என்ன வருது? ஆனால் சீமான் சிபிஐ வேணாம்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. ஏன்னா மாநில அரசுக்கு ஒரு கொள்கை இருக்குதுங்க, மாநிலத்துக்கு ஒரு தன்னாட்சி உரிமை இருக்குதுங்க. தன்னாட்சி உரிமை இருக்கிற நாங்க சிபிஐ வேணாம்னு சொல்றாங்க. இதுக்கு எதுக்குமே வேணாம் தானே சொல்றேன். அவர் ஒழுங்கா நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காவல்துறையில இருந்து சிபிசிஐடிக்கு நகர்த்ததா இருக்கட்டும், இல்ல சிபிஐக்கு நகர்த்ததா, இதை பத்தி எல்லா கட்சிகளும் ஒரு காலத்துல ஏதாவது ஒரு கேஸுக்கு பேசிருக்காங்களா? பேசுங்க. என்னைக்குமே உங்களோட நிலைப்பாடுங்கிறது மாநில தன்னாட்சி பேசக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி சிபிஐ போன்ற பொருள் ஆதரிக்க மாட்டாங்க. ஏங்க அவர் அமலாக்கத்துறையிலே ஆதரிக்கலங்க. அவர் அமலாக்கத்துறைக்கு வந்து செந்தில்பாலாஜி போடும்போது அது வந்து பெருசா ஆதரிக்கல. சென்னையில இருந்து நடுப்பக்க நக்கின்னு ஒருத்தர் கிசுகிசு மன்னன். குற்றம் சாட்டப்படக்கூடிய தரப்பு இரண்டே தான். ஒரு தரப்பு வந்து விஜய், மறு தரப்பு வந்து திமுக. நம்ம மாதிரி ஆட்கள் கொஞ்சம் நடுநிலையா சிந்திக்கக்கூடியவர்கள். நீங்க நடுப்பக்க நக்கியா நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க. இப்ப விஜய் வந்து கைது செய்யணும் அப்படின்னு திமுக சொல்லுது, நாம் தமிழர் சொல்லுது. இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க காவல்துறை வந்து விஜய் மேலதான் தப்புன்னு சொல்லியாச்சுல. இதெல்லாமே நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பாத்தீங்க. sorry but I'm not being rude. நீங்க வளர்றீங்க, you literally நீங்க வளர்றீங்க. கரூரில் நடந்த பிரச்சனைக்கு விஜயை கைது செய்ய சொல்லி தம்பி இடும்பவனம் கார்த்திக் வந்து சொன்னாரு. ஏன்னா அவரு சம்பவம் நடந்த அன்று கரூர் அரசு மருத்துவமனைக்கு போய் இறந்தவர்களையும் கைக்குழந்தையும் பார்த்து அதனுடைய வலி வேதனைகளால் அவர் வந்து விஜயை கைது செய்யுமாறு சொன்னாப்படி. அதே போல சாட்டை துறைமுருகனும் சொல்லியிருக்கலாம், எனக்கு அவ்வளோக்காக ஞாபகம் இல்லை, உனக்காக ஏற்றுக்கொள்கிறேன். மற்றபடி திமுகவை சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அப்படி செய்தால் தன்னுடைய அரசியலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று திமுக விஜயை கைது செய்வதை பற்றி எந்தவித சிந்தனையும் சொல்லும் செயலும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும், மேலும் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு சொல்லவில்லை. இதேபோல் போலீசாரும் விஜயை கைது செய்ய வேண்டும் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. நாங்க குற்றம் செய்யல, குற்றம் செஞ்சது காவல்துறை தான், தமிழக அரசு தான். இந்த குற்றத்தை வந்து தமிழக அரசும் தமிழக காவல்துறையுமே விசாரிச்சு எனக்கு என்ன தண்டனை சரியான தண்டனையோ அந்த தண்டனை வாங்கி கொடுக்குமாறு தாழ்மையுடன் நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு வரதா? நான் சொல்றது நான் தான் குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பொறுப்பேற்கணும்னு சொல்ல வரல. தார்மீக அடிப்படையில் நீங்க பொறுப்பேற்றுருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் உங்களை பார்த்து வராங்க. என்ன லாஜிக்கல் எல்லாம் நீங்க பேசிருக்கீங்க? திமுக என்ன சொல்லுதோ அதை அப்படியே பேசிருக்காங்க எல்லாம். கேள்வி கேட்கிறாரு, சிபிஐ விசாரிச்சு சூப்பரா வந்து ஒரு ஆர்டர் காமிங்கிறது, ஆர்டர் காமிக்க பார்ப்போம். அப்ப சிபிஐ மேல ஒரு விமர்சனங்கிறது ஒன்றிய அரசுக்கு எதிரான விமர்சனம். நீங்க சிபிஐக்கு எதிராக பேசிட்டாலே திமுக ஆதரவா இருக்குது, காவிரி எதிராக பேசுனீங்கன்னா அரசியல் அறியாமை உள்ளவர்களை நம்மளால திருத்த முடியாது.
தூங்குறவங்க எழுப்பிடலாம், தூங்குவதை போல் நடிப்பவங்க எழுப்ப முடியாது. இப்ப தூங்குறப்போ நடிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம கடந்து தான் போகலாம். மூன்றாம் பார்வையில மக்கள் மேலேயே சொல்லியிருந்தீங்க பொறுப்பு இல்லாம போறது, நம்மள நாமே பாதுகாத்துக்கிறாங்க, எண்ணம் இல்லாம போறது, மக்கள் மேலேயும் ஒரு குறைன்னு சொல்லி நம்ம கிட்டத்தட்ட இரண்டு தரப்பு மேலேயும் தவறு இருக்குது. மக்களும் இதெல்லாம் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணுங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லிப்போம். ஏன்னா நாளை பின்ன இந்த மாதிரி சம்பவங்கள் திரும்ப நடக்கக்கூடாதுங்கிறாங்க. நம்மள மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் டெக்சாஸ் ஷார்ட் ஷூட்டர் ஃபேலசி. இவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஷூட்டிங் கேம்ல என்ன பண்ணுவாங்க, டார்கெட்டை வச்சுட்டு டார்கெட் நடுவுல சென்டரா ஷூட் பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல கன் எடுத்து அங்கங்க சுட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்ட போய் வட்டம் போட்டுப்பாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஹை கோர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இங்க ஹை கோர்ட்ல சில நேரங்கள்ல நீதி வந்து வரும்பொழுது நம்ம அடுத்த மேல்முறையீடுக்கு சுப்ரீம் கோர்ட் போறோம். அப்படி சுப்ரீம் கோர்ட் போகும்போது இம்பார்ஷியலா அங்க எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் பெருசா இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் அங்க மேல போறாங்க. இல்லைன்னா நீதிமன்றம் ஒண்ணுதான், எல்லா நீதிமன்றமும் ஒரே நீதியின் அடிப்படையில தான் செயல்படுது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கூட வழக்காடலாம், இல்ல ஹை கோர்ட்ல கூட வழக்காடலாம். இங்க வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி சில பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மெனக்கெட்டு வழக்காடுறாங்க. அப்ப இதுக்கு பொருள் என்னன்னா, இந்த ஹைரார்க்கிக்குள்ள இருக்கிறோங்கிறது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பான உண்மை. இது நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி திமுக வீழ்த்தணுங்கிற மைண்ட் செட்டுக்கு தொண்டர்கள் வராங்கன்னு அர்த்தம். ஆனா அது எனக்கு தெரிஞ்சு அது நடந்திருக்குமா அப்படிங்கிறது சரி. ஒருவேளை அதிமுக இப்படி பண்ணுதுன்னு சும்மா இந்த ரெண்டாவது சொன்னாங்க, ஏன் இப்படி பண்றாங்க? ஆப்வியஸ்லி கிட்ட இருக்கிறாங்களா? சும்மா திமுக ஜெயிக்கணும் உங்களுக்கு இல்ல. நான் இதனால என்ன நடக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கூட்டணில இருந்து பிஜேபி தானாவே வாலண்டியரா விலகிடுவாங்க. ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. பிஜேபி வந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை அதிமுகவும் விஜயுடைய கட்சியும் ஒன்றிணைந்து திமுக இந்த தேர்தலை சந்திச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் பிஜேபியோட குடுமி இவங்க 2 பேர் மேலேயும் இருக்குங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. அதையும் நான் பதிவு பண்றேன். இருக்கு நடுவுல 2-3 விஷயம் எல்லாம் வந்து போச்சு, அதையும் விடக்கூடாதுல, பேசி விட்டுரும் அப்படின்னா எல்லாம் ஒன்னால. கந்தர்மலை டீசர் பாத்தீங்களா? பாக்கலீங்க. என்னங்க அப்டேட்டடா இருக்கீங்க? டீசர்ல கட் பண்ணி போட்டது இவரு நடிச்சிருக்காரு. அறிமுக நாயகன் எச் ராஜா அப்படி நடிச்சிருக்காரு போல. சப்போர்ட் பண்ணுங்க. நான் கூட ஏதோ ட்ரோல் பண்றதுக்கு ஏதோ ஏஐல போட்டு பண்ணிருக்காங்க. நான் உண்மையிலே அப்படிதான் நினைச்சேன். அந்த பிசியை பார்த்து ஏன் என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் உண்மையிலே நினைச்சேன். அதுல இன்னொருத்தர் அந்த முஸ்லீம் ஒருத்தர் இருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து முஸ்லீம் அடிக்கிறது இன்னும் அடிக்கூடாது, அதனால முஸ்லீம் போய் முஸ்லீம் அடிக்கிறான், பிரியாணி சாப்பிடுறோம். ஓ அது அவரும் நடிச்சிருக்காரு ஒரு பாய் ஒருத்தர். சரி நான் என்ன சொன்னேன், ஏதோ ஸ்பூஃப் மாதிரி ஏதோ பண்றாங்க போல அப்படின்னு. படமா இல்ல கல்ச்சரல் ஸ்கூல் டீம் கந்தர் போட்டயா கந்தர்மலைங்க பேர் படம் மாதிரி மாத்திரீங்க. இல்ல கல்ச்சரல் ஸ்கூல் டீம் வச்சிருப்பாங்க. பிஜேபி இவங்க வந்து கல்ச்சுரல் அணி அப்படின்னு சொல்லி இந்த வேலைகள் எல்லாம் பாத்துக்கோங்க. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், இனிமேல் என்ன முறைச்சு பாக்காதீங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. முறைச்சு பாக்காதீங்க. யாரோ உங்க அண்ணன் நடிப்பாரா மாதிரி சொல்லியா பாப்பீங்க? அப்படி திரும்பி பார்க்க கூடாது. இந்த இப்படி வச்சுக்கிட்டு ஏசுனது மாதிரி திரும்பி பார்க்கணும். ஒரு முறை வண்டியில் விட்டால் மறுமுறை வண்டியில் விடணும் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க திரும்பி பார்க்கணும். கேள்வி, இனத்தின் ஒற்றை நம்பிக்கை திரு செந்தமிழன் சீமான் அவர்களிடம் மாண்புகளின் மேதை, மாண்புனா மாண்பு, உலகமகா மாண்பு, அந்த மாண்புகளின் மேதையாக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களிடம் இந்த கேள்வி என்பது கேட்கப்படுகிறது. ஆனா ஒரு படி மேல போய் இவர் என்ன சொன்னாரு, எங்க அண்ணனை மறைச்சா நானே அடிக்கதான் செய்யணும். இப்ப நீங்க எங்க அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன். I'm sorry but I'm not being rude. நீங்க வளர்றீங்க. You literally நீங்க வளர்றீங்க. நீங்க பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க. இப்படி என்னால பேச முடியும் அரவிந்த்? சி இப்ப முட்டு கொடுக்குறாங்களா, வா வரிசைக்கா முட்டு நம்பர் 1. எப்படி இத ஆதரிப்ப சொல்லு? எந்த ஆங்கிள் இருந்து முட்டு கொடுக்க போற? எப்படி எந்த ஆங்கிள் இருந்து முட்டி நிப்பாட்ட போற? இத அவருடைய கண்ணோட்டம் என்னன்னா, எங்க அண்ணனை எதிர்த்தா நானே வந்து கேள்வி கேட்பங்கிறதா கண்ணோட்டம். நீங்க பொருளை புரிஞ்சுக்கணும், வார்த்தைகளை பிடிச்சிட்டு நம்ம வந்து அலையக்கூடாது. எங்க அண்ணனுக்கு எதிராக பேசினா நானே பேசுவாங்க, அது என்னங்க இருக்கு அப்படிங்கறதா திரு சீமான் அவர்கள் கூற வரக்கூடிய விடயமா நான் பாக்குறேன். அது உடனே வந்து அவர் அடிக்க துணிச்சிட்டாரு, அரைவன் சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு டீப்பா தான் புரிஞ்சுக்கணும்னா அப்ப எல்லாத்துக்கும் நம்ம பொழிப்புரை எழுதிட்டு இருக்கணும். இந்த கேள்வி என்பது கேட்கப்படுகிறது. கேட்பவர் யாரும் பாத்தீங்கன்னா ஒரு பெண் பத்திரிகையாளர். நியூஸ் தமிழ். அது ஏன் அந்த பெண் பத்திரிகையாளர் என்பதை நான் நீங்க ஒரு அழுத்தத்தோட சொல்கிறேன் என்றால், அடுத்த அந்த பதில் தான் நம்ம எல்லாம் வியப்பு. குறைஞ்சபட்சம் நீ என்ன சொல்லிடலாம்,
நியூட்ரலா போறதா இருந்துச்சுன்னா இல்ல அங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல, கருத்து சொல்ல விரும்பல. அதுல கருத்து நான் சொல்ல விரும்பல, இது ஒரு சரி. கருத்து சொல்ல விரும்பலன்னு போறது அது வேற. இல்லைங்க அது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அதை நம்ம அதெல்லாம் பேசிட்டு விரும்பல அப்படின்னு போறது வேற. அது இக்னோர் பண்ணிட்டு போறீங்க. அவரா சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றது இல்ல. குடும்ப சண்டையா மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க. பேச்சு பேசுங்க. அவர் பேசினா அது அரசியல் விமர்சனமா, நம்ம எல்லாம் பேசினா அது வந்து வன்மமா? எனக்கு ஒன்றும் புரியல. உட்கார்ந்துட்டு திமுறா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்க மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் போயிட்டு புது வார்த்தையை கண்டுபிடிச்சாரு, தோழமை சுட்டுதல். தோழமை சுட்டுதல். நீங்க தோழமை சுட்டல் கூட கூடலையே, அடியாளவே இருக்கீங்க. திருமாவளவன் மனசை இவரை அடிக்க போறான். என்ன கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அது அதை விட நீங்க இறங்கி எதுக்கு பேசணும்? மிகுதியால் மிக்கவை செய்தாய் தான் தம் தகுதியால் வென்று விடுங்கிறாங்க. எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரை வருவா அவனுக்கு எழுதி வச்சு போவோம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடணுங்கிறாரு. பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பொறுமையா இருக்கும், பெருந்தன்மையா இருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர் மாதிரி ரெண்டுத்துக்கும் டிக் பண்ண முடியாது. அதான் ஒண்ணுக்கு தான் ரெண்டு பக்கம் டிக் பண்றாங்களே. இந்த ரஜினி கையெழுத்து போடுற மாதிரி இந்த வலது கை ஒரு பக்கம் கையெழுத்து போடுறாங்க, இடது கை ஒரு பக்கம் கையெழுத்து போடுது. ஒண்ணும் சப்போர்ட் பண்ற பேர்ல தன்னோட கருத்தியல், கொள்கை, கோட்பாடு எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு என்ன முறைச்ச நானே அடிப்பேன். யார? ஒரு பெண் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டது, ஒரு பெண் பத்திரிகையாளர். நீங்க முறைச்சீங்கன்னா உங்களை நான் அடிப்பேன். ஒரு கூட்டணி, இப்ப ஏதோ ஒரு கூட்டணியில இருக்கீங்க போல, என்னன்னு தெரியல நமக்கு. சரி, திமுகவை எதிர்ப்பதில்லை அப்படின்னு ஒரு முடிவு, கொள்கை முடிவு எடுத்துட்டீங்க. அதுதான் அப்புறமா தெரியுது, ஊரே பேசுது. திமுகவை எதிர்ப்பதில்லை, கொள்கை முடிவு. சரி, ஓகே. திருமாவளவனை எதிர்ப்பதிலுமா கொள்கை முடிவு? அவங்க கூட்டணி கட்சி இல்லாம நீங்க சொம்பு தூக்கி காப்பாற்றணும். இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இதை கேட்டோம்னா இதை விமர்சிக்கிறாங்க, வன்மத்துல பேசுறாங்க. பேசுங்க. இதுக்குதான் பதில். உங்களுக்கு மாண்பு, மரியாதை இது எல்லாம் நீங்க திருமாவளவன் காட்டுறதுலாம் ஓகே. ஏர்போர்ட் முடிச்சு இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யார்? திருமாவளவன் தான் சொல்றாங்க. அந்த கோபம் உங்களுக்கு இல்லவே இல்லையா? அந்த கோபம் உங்களுக்கு இல்லவே இல்லையா? என்ன மாதிரியான அரசியல் இதெல்லாம்? சரி, ஈழத்தமிழர்கள் அதுதான் நடந்துச்சுங்க, 2009 நடந்துச்சுங்க. அதனால நீங்க மனுஷங்க உங்க அண்ணன் திருமாவளவன் செய்த துரோகத்தை எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க. ஈழத்தமிழர்கள்லாம் இப்ப அவ்வளவுதான், போதும். இதுக்கு மேல ஈழத்தமிழருக்கு முட்டு கொடுத்தலாம் பேசிதான் போதும். அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்க திருமாவளவன் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ஓகே. கேள்வி கேட்ட அம்மாவை போயிட்டு முறைங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னா சரி. தமிழக பெண் பத்திரிகையாளர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்றீங்களா? பத்திரிகையாளர்களோட நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம், அது கருத்து, அது என்ன வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் வன்முறை தூண்டுறது. முறைச்சா நானே போய் அடிப்பேங்கிறதுல வன்முறை தூண்டு. என்னென்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் குறைந்தபட்சம் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய கோப்பாசைகள், கொள்கை பரப்பு செயலாளர்கள் வீடியோ போட்டுருக்காங்களா? அந்த வீடியோ போய் பார்க்க வேண்டாம்? தெரியுது, நீ மூடு. ஆமா, அதுல கஷ்டப்பட்டு வீடியோ போறாங்கல்ல, கஷ்டப்பட்டு விமர்சிச்சு திருமாவளவன் வந்து செஞ்சது தப்புன்னு சொல்லி விமர்சிச்சுலாம் வீடியோ போறாங்கல்ல, அதை ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமே. இல்ல இவன் நீ போய் அப்படி அடி. இது ஒரு டெக்னிக்கான என்னன்னு தெரியல. குட் காப் பேட் காப். இது என்ன அந்த மாதிரி விளையாடுறீங்களான்னு தெரியல. ஒரு பக்கம் இவங்க எல்லாம் ஒன்று பேசிட்டு இருக்காங்க, நீங்க ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. கேட்டுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கான ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த தேர்தலில் இருக்குமாங்கிறது கேள்வி. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.